வணக்கம் நண்பர்களே. தலைநகர் சென்னையில் ஒரு அரசியல் தலைவரின் படுகொலை எல்லோரையும் பேரதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களின் இரங்கல் மற்றும் கண்டன அறிக்கைகள், இறந்த தலைவரின் குடும்பத்திற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பும் பெரும் துயரமும், அவர் இடம்பெற்றிருந்த கட்சியினருக்கும் அவரால் நன்மை பெற்றவர்களுக்கும் கூட தாங்கிக் கொள்ள முடியாத கொடுந்துயரம். நமது ஆழ்ந்த இரங்கலை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னைக்கு இது ஒன்றும் புதிதல்ல. தொடர்ந்து நடைபெறும் இதுபோன்ற கொடூர கொலைகளுக்கு பழிக்கு பழி, தொழில் போட்டி, சாதிய மத அரசியல் என பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன. ஒருங்கிணைந்த சென்னை அரசு நிர்வாக காரணங்களுக்காக வடசென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை என பிரிக்கப்பட்டுள்ளது. வடசென்னை மக்களின் வாழ்வியல் முறை முற்றிலும் மாறுபட்டவை. குறிப்பாக இப்போது படுகொலை நடத்தப்பட்ட வடசென்னை என்றாலே எல்லோருக்கும் பல்வேறு கருத்துகள் உண்டு. ராயபுரம், ஆர்கே நகர், திருவொற்றியூர், பெரம்பூர், திருவிக நகர், கொளத்தூர் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் வடசென்னையில் உள்ளன. பொருளாதாரத்தில் நலிந்த வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்கள் அதிகம் வசிக்கும் இடம் என்றாலும் சலிக்காமல் உழைக்கும் மக்கள், சாதி மதங்களை கடந்து அனைவரும் சமம் என்ற உணர்வோடு பழகக்கூடியவர்கள். வடசென்னை பகுதியில் குறிப்பாக ராயபுரம், திருவொற்றியூர், பெரம்பூர், புளியந்தோப்பு போன்ற பகுதிகளில் ஒடுக்கப்பட்ட மக்களில் வசிக்கின்றனர். அவர்களின் வாழ்வுக்காக உழைக்கப் போவதாக கூறி தலித்திய சிந்தனை கொண்ட அரசியல் இயக்கங்களின் தலைவர்கள் ஆங்காங்கே உருவாயினர். தாழ்த்தப்பட்ட நலிந்த அந்த மக்களின் வாழ்க்கை முறையை மாற்றி முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல படுகொலையான தலைவர் முயன்ற நிலையில் வேறு தலைவர்களோ அந்த மக்களை அரசியலுக்காக மட்டுமே பயன்படுத்தி தங்களின் வாழ்வை மேம்படுத்தி கொண்டதுதான் உண்மை. நியாயமான விஷயங்களுக்கு அந்த மக்கள் கொஞ்சம் அதிக கோபப்படுவார்கள். தங்களுக்காக உழைப்பவர்களை தூக்கி கொண்டாடுவார்கள். அவர்களுக்காக உயிரை கேட்டாலும் தர முன் வருவார்கள். அதனை தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டு அவர்களை குற்றச் செயல்களில் ஈடுபடுத்தி மற்றவர்கள் பார்வையில் வடசென்னை வாசிகள் என்றாலே கெட்டவர்கள் என்ற நிலையை உருவாக்கிய பெரும் பங்கு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு உண்டு. இன்று வரை அந்த நிலையை மாற்ற எந்த தலைவர்களும் முயற்சி எடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. தாங்களாகவே தங்கள் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள எடுத்த முயற்சிகளின் விளைவாக 50 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த நிலையில் இருந்து மாறி வடசென்னை தற்போது நிறைய மாற்றங்களை கண்டிருக்கிறது. கடும் உழைப்பாளிகளின் பிள்ளைகள் கூட படித்து பட்டதாரிகளாகி முன்னேறியுள்ளனர். அரசியலில் ஈடுபட்டு முறைகேடாக சம்பாதித்து முறையற்ற வாழ்க்கை வாழ்பவர்களை அடுத்த தலைமுறையினர் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்கின்றனர். குறிப்பாக வேலைவாய்ப்பின்மையால் படித்த இளைஞர்கள் மதுபோதை பழக்கம், கட்ட பஞ்சாயத்து, அடிதடி, வெட்டுக்குத்து, படுகொலை போன்ற குற்றங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடக்கத்தில் நல்லெண்ணத்தோடு அரசியல் பாதையில் பயணித்த தலைவர்கள் பின்னர் சர்ச்சைக்குரிய பாதைகளில் பயணித்து பகைமை வளர்த்து கொண்டு ஒரு நிலையில் அனைத்தையும் கைவிட்டுவிட்டு அமைதி வாழ்க்கை வாழ முயற்சிக்கும் போது ஏதோ ஒரு வகையில் பகைமை பழிவாங்கும் போது தான் இது போன்ற துயர சம்பவங்கள் நடக்கின்றன. இனிவரும் காலங்களிலாவது இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க அடுத்த தலைமுறையினரை நல்வழிப்படுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியது அவசியம். நல்லெண்ண அரசியல் நடத்த விரும்பும் தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலரும் அடுத்த தலைமுறையினரை காக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தி உதவ வேண்டும். ஆளும் அரசும் இதை கவனத்தில் முக்கியமாக கொள்ள வேண்டும் என்பதே நமது கருத்து. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.